ஸ்ரீ குருபியோ நம. ஆரோஹ அங்கோல விருட்சமூல மகா கணபதி சுவாமினி நம. அதாவது இப்போ இந்த ஊர் சின்னக்காவனம் அப்படிங்கிற கிராமம். இது சென்னையிலேருந்து 33 கிலோமீட்டர் தொலைவில் பொன்னேரி அப்படிங்கிற ஒரு டவுனில், அங்கேருந்து பழவேற்காடு போகிற வழியில் 2 கிலோமீட்டர் தாண்டி சின்னக்காவனம் அப்படிங்கிற கிராமம் இது. இந்த ஊருக்கு இங்கே இப்போ நூற்றெட்டீஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோவில் இருக்குது. அதான் இந்த கோவில். இங்கே இதுக்கு இப்போ சின்னக்காவனம் அப்படிங்கிறது ஊர் பேர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சதுர்வேதபுரம் அப்படின்னு இருந்திருக்கு. அதான் உள்ள இப்பயும் சதுர்வேதபுரீஸ்வரர் சிவகாமி அம்பாள் சுவாமிபாள் இருக்காங்க. அவங்க தான் பழைய கோவிலா இருந்திருக்காங்க. அப்பயே இந்த மரம் இருந்திருக்கு. இந்த மரத்து பேர் ஏறு அழிஞ்சல் மரம்னு பேர். தமிழ்ல, வடமொழியில அங்கோல விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மரம் 2500 வருஷம் பழமையான மரம். இந்த மரத்தோட விசேஷம் என்னன்னு கேட்டாக்கா, சித்திரை வைகாசியில பழம் வரும். அந்த பழம் கீழே விழுந்தாக்கா ஒரு சில விதைகள் மட்டும் திரும்பி மரத்துமே போய் ஒட்டிக்கும். அதை எப்போ ஒட்டும் எப்படி ஒட்டுக்கும் நம்மளால பார்க்க முடியாது. ஒட்டி இருக்க விதைகளை தான் பார்க்க முடியும். இங்க பார்த்தா சின்ன சின்னதாக வெள்ளை வெளியா இருக்கும். கேப்ல கீழே நிறைய இடத்துல பார்க்கலாம். அதுல இருந்தா ஒட்டி இருக்க விதைகள். இந்த மரத்தை பத்தி ஆதி சங்கராச்சாரியார் சிவானந்த லஹரியில பக்திக்கு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காரு. எதனால பக்திக்கு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காருனாக்கா, அங்கோலம் நிஜபி சன்னிதரிய ஸ்காந்தோபலம் சுகிதா சாத்தி நிஜம் விழுதா க்ஷுதிருகம் அப்படிங்கிற ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. எதனால பக்திக்கு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காருனாக்கா, இப்ப நதியில எப்படி ஆறுலாம் போய் சேருதோ, மேக்கெட்ல எப்படி இரும்புலாம் போய் ஒட்டுதோ, எப்படி அந்த மரத்தோட விதைகள்லாம் திரும்பி மரத்து மேலே போய் ஒட்டுதோ, அதே மாதிரி நம்ம மனசு எப்பயுமே சுவாமி மேல பக்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இந்த மரத்தை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அகஸ்தியருக்கு சிவபெருமான் சொல்லியிருக்காரு, இந்த ஏறு அணிஞ்சல் மரம் எங்க இருந்தாலும் சரி, இந்த மரத்தடியில 108 சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணாக்கா காசிக்கு போன பலன் அங்கேயே கிடைக்கும்னு சொன்னதுனால அகஸ்தியர் இந்த ஊர்லயே இந்த மரத்தை பார்த்த உடனே இங்க ஆறுன்னு யாரோ ஆறு போகுது, அந்த ஆத்து மணல் கொண்டு 108 சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணார். அகஸ்தியோட வழிபாடு எப்படின்னாக்கா, சிவன் மேல பற்று ஜாஸ்திங்கனால எந்த இடத்துல எல்லாம் அவர் போய் பூஜை பண்றாரோ அங்கெல்லாம் ஒரு சிவனை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிட்டு வருவார். அதான் இங்க பொன்னியார் சுத்தி பாத்தீங்கன்னா அகஸ்தியர் பூஜை பண்ண ஸ்தலங்கள் நிறைய இருக்கும். ஆண்டார்குப்பம் பக்கத்துல பஞ்சேஷ்டி அப்படிங்கிற ஒரு அங்க அகஸ்தியர் பூஜை பண்ணி பஞ்ச யாகம் பண்ண ஸ்தலம். அதுக்கடுத்து பாருங்க, கும்பமுனி மங்கலம் சொல்லிட்டு பொன்னேரி டவுன்லயே சிவன் கோவில் இருக்கு. அங்கேயும் அகஸ்தியர் வழிபாடு பண்ணியிருக்காரு. அதே போல இங்க சின்னக்காவனத்துல சதுர்வேதபுரீஸ்வரர் சுவாமி தரிசனம் பண்ண வரும்போது இந்த மரத்தை பார்த்த உடனே இங்க ஆறன் யாரும் ஆறு போகுது, அந்த ஆத்து மணல் கொண்டு 108 சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணார். நம்ம எந்த ஒரு காரியம் ஆரம்பிச்சாலும் பிள்ளையார வணங்காம மாறவே கூடாது. அவர் ஒரு பிள்ளையார் பூஜை பண்ண மறந்துட்டார். அதை அவருக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்கோசரம் அந்த 108 சிவலிங்கமும் ஒன்னா சேர்ந்து பிள்ளையாரா காட்சி கொடுத்தாரு. அவர் தான் சுயம்பு விநாயகர், அங்கோல கணபதினு பேர். சுயம்பா உருவானா இந்த எழுதிருக்காரு பிள்ளையார். நம்ம டக்குன்னு பார்த்து நந்தி வாராகி மாதிரி இருப்பாரு. பிள்ளையார் பார்த்தீங்கன்னா உடம்புல மெலிசா தும்பிக்கை வந்திருக்கும். இப்போ வஸ்திரம் சாதினா தெரியல, அபிஷேகம் மனசை பார்த்தா தெரியும், உடம்புல மெலிசா தும்பிக்கை வந்திருக்கும் பிள்ளையாருக்கு. அதனால அப்படி அரசர்கள் என்ன பண்ணாங்கனாக்கா, இங்க அகஸ்தியர் பூஜை பண்ண 108 சிவலிங்கமும் ஒன்னா சேர்ந்து பிள்ளையானதுனால உள்ள ஒரே ஒரு சிவலிங்கத்தை மட்டும் பிரதிஷ்டை பண்ணி சுவாமிக்கு பேரு முழுதான் நூற்றெட்டீஸ்வரர்னு பேரு, அம்பாள் பேர் 108 வள்ளின்னு பேரு. வடமொழியில அஷ்டோத சதேஸ்வரர், அஷ்டோத சத வள்ளின்னு சொல்லுவோம். ஆனா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 சுவாமி 2 அம்பாள் இருக்காங்க. நம்ம திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் அந்த மாதிரி ஸ்தலங்களை பார்க்கலாம். சஹஸ்ரலிங்கம், அஷ்டோத்திரலிங்கம் இருக்கும். ஒரே லிங்கத்துல சின்ன சின்னதா 108 செதுக்கி கட்டி 1008 செதுக்கி இருப்பாங்க. இங்கமே சுவாமி செதுக்கினது கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டாக்கா, 108 சிவலிங்கமும் இங்கே ஒன்னா சேர்ந்து பிள்ளையானதுனால இங்க ஒரே ஒரு சிவலிங்கத்தை மட்டும் பிரதிஷ்டை பண்ணி சுவாமிக்கு பேர் நூற்றெட்டீஸ்வரன் பேர். அந்த சுவாமிக்கு அம்பா தான் இங்க பிள்ளையாதிக்கிறதுக்கு இருக்காங்க, 108 வள்ளின்னு. இந்த அம்பாளுக்கு என்ன விசேஷம் கேட்டாக்கா, கல்யாணம் தரப்படுறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கணுங்கிறவங்க 3 பௌர்ணமிக்கு ரோஜா மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணின்னு போனாக்கா குடிசேரம் கல்யாணம் கேட்கணும், நிச்சயமா நல்ல வேலையும் கிடைக்குங்கிறது ஐதீகம். அதே மாதிரி இந்த அங்கோல கணபதி பிள்ளையாருக்கு என்ன ஒரு சிறப்புனாக்கா, எந்த ஒரு நியாயமான கோரிக்கையா இருந்தாலும் நான் 21 தோப்புக்கரணம் போடுறேன், எங்களுக்கு இந்த கோரிக்கையை முடிச்சு கொடுங்கன்னு வேண்டின்னு போனாக்கா கூடி சீக்கிரம் பிள்ளையார் முடிச்சு கொடுப்பாரு. முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க தேங்காய் பழம் அர்ச்சனைக்கு வாங்கிட்டு மாலை சாத்தி உங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போகலாம். அதுதான் இந்த ஊரோட சிறப்பு.